வெல்கம் டு டாக்டர் மைட்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எமோஷனல் மெச்சூரிட்டி என்ற தலைப்பில் டிப்ஸ் டு கெயின் எமோஷனல் மெச்சூரிட்டி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்த்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், இன்னும் மற்றவர்களுடைய வார்த்தைகள், அதாவது அவங்க ஏதோ ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறாங்க, நம்மளோட பேசுகிறாங்க, அந்த பேசும்பொழுது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வார்த்தைகள் பரிமாறிக்கொள்ளும் பொழுது அது நம்மளை என்ன பண்ணுறது, இட் மேக்ஸ் அஸ் டு ஆங்கர், இட் மேக்ஸ் அஸ் டு ஃப்ரீக், இட் மேக்ஸ் அஸ் டு க்ரை, இட் மேக்ஸ் அஸ் டு அன்ஹாப்பி, ஹாப்பினஸ் எல்லாமே வருது. ஹாப்பினஸும் வருது, அன்ஹாப்பினஸும் வருது. அதே நேரத்தில் இட் மேக்ஸ் அஸ் டு க்ரை, இட் மேக்ஸ் அஸ் டு லாஃப் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்துக்கும் பொழுது ரொட்டீன் கான்வர்சேஷனில் சில வேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறது, சில சமயத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் நம்மளை ரொம்ப மனம் வருத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இது வி ஷுட் ஹேவ் தட் ஃப்ரீடம். அதாவது நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றது நம்ம சாய்ஸு, நாம் எப்படி இருக்கணும்ன்றது நம்ம சாய்ஸு. வி ஷுட் ஷோ அவர் மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டின்றது என்ன, ஒரு மனம் முதிர்ந்தது, சிறப்பானது, ஒரு வயதுக்கேற்ப இருக்கிற மெச்சூரிட்டி. வி ஷுட் நாட் கோ டவுன். அந்த மெச்சூரிட்டின்றது ஃபிசிக்கல் மெச்சூரிட்டியும் உண்டு தான், எமோஷனல் மெச்சூரிட்டியும் உண்டு தான். ஆனால் ஃபிசிக்கல் மெச்சூரிட்டின்றது எப்படி, ஓவர் த பீரியட் ஒரு சிறு குழந்தையாக இருந்தால் ஒரு 10 மாதத்தில் செவத்தை பிடிச்சிக்கிட்டு நடக்கும். அப்புறம் டோட்லர்னு சொன்னால் அது என்ன பண்ணும், சின்ன சின்னதாக ஸ்டெப்ஸ் இருக்கும். அப்புறம் ஒரு 2 வயசு ஆச்சுன்னு சொன்னால் ஸ்டார் கேஸ் எல்லாம் ஏறி இறங்கும். எந்த இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் முதல்ல ஸ்டார் கேஸ் இருந்ததுன்னா ஒரு படியாக உட்காந்துட்டே இறங்கும், இல்லை சிலப்போ அதையும் பிடிச்சிக்கிட்டு 4 காலில் போகும், தவிழ்ந்துட்டு போகும். அப்புறம் சின்ன குழந்தையா இருந்தால் வோக்கல் கண்ட்ரோல் வரும்னா பேபரிங், பிளாப் சொல்லும், பா சொல்லும், 2 லெட்டர் சிலபல், 3 லெட்டர் சிலபல், அப்படிலாம் ஸ்லோவாக அதனோட லிப்ஸு டங் எல்லாம் மெச்சூர் ஆக ஆக வார்த்தைகள் பெருசாக வரும். 2 லெட்டர் சிலபல் சொல்லும்பொழுது வி கிவ் கன்வர்ஷன்ஸ் டு தட், அதெல்லாம் அப்படி நடக்கும். இதெல்லாம் ஸ்லோவாக அது இம்ப்ரூவ்மெண்ட், க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அங்கே மெச்சூரிட்டி இருக்கும். இது வளர்த்தி வரும்பொழுது, ஆனால் வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட ஆல்ரெடி வி கெயின் க்ரோத், வி ஹவ் டெவலப்ட் அவர் செல்ஃப், ஆட்டோமேட்டிக்காக அங்கே மெச்சூரிட்டி இருக்கத்தான் செய்யணும். அந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி ஃபிசிக்கலுக்கு முக்கியமோ அதுக்கு தகுந்த மாதிரி எமோஷனல் மெச்சூரிட்டியும் அதுக்குள்ளே வரக்கூடிய விஷயம்தான். அப்போ எமோஷனல் மெச்சூரிட்டி இருக்கணும்னு சொன்னால் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், அப்புறம் இந்த மெச்சூரிட்டி மூணும் இட்ஸ் க்ரோ என்ன பண்ணோம் டுகெதர், இட் டெவலப் டுகெதர். அண்ட் அது சிங்க்ரனைஸ் ஆகணும், கான்குருவெண்ட்டாக 3 சமச்சீராக போய்கிட்டு இருந்தால் தான் நம்மளோட மெச்சூரிட்டின்றது அந்த இருக்கே முதிர்ச்சி இருக்கே அது ஏற்புடையதாக இருக்கும், அது வெளிக்காட்ட முடியும். இது உணர்வுகளுக்கு மிகவும் பொருத்தமாக அமையும். உணர்வுகள் இருந்தாலும் சொன்னால் சின்ன வயசில் ஏதோ ஒரு குட்டி சாமான் கொடுக்க மாட்டேன்னா உடனே அந்த குழந்தை அழுது பிடிவாதம் பிடிச்சி அதுக்கு வாங்கிக்கும். ஆனால் ஒரு 10-12 வயசு தாண்டின பிறகு அதுபோல் அழுதா அந்த இடத்துல எக்ஸ்பிரஸிங் ஆஃப் பிஹேவியரில் அங்கே மெச்சூரிட்டி குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். அதை அப்படிலாம் திடீர்னு அழக்கூடாது, ஒன்றுமே கேட்டு தான் வாங்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி தருவாங்க. அதே மாதிரி ஒரு காலேஜ் தாண்டிட்டோம், அதாவது அடோலசன்ஸ் முடித்து வளரிளம் பருவம் முடிந்து மேலே வரும், அடல்ட்ஹுட் வரும் அப்படின்னு சொன்னால் அடல்ட்ஹுட்லேயே சின்ன சாமானெல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஒரு ஐபேட் வேணும், ஒரு ஐஃபோன் வேணும், அப்படிலாம் இல்லாட்ட ஒரு டேப்லெட் வேணும் அப்படிலாம் கேட்டால் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, அழுது பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. அப்பா நிச்சயமாக நம்மளுக்கு வாங்கி தருவாங்க, ப்ராபப்ளி நெக்ஸ்ட் மந்த் கிடைக்குமா இருக்கும். ஷல் ஐ வெயிட் ஃபார் 4 weeks டாடி அப்படின்னு நம்ம கேட்டு வச்சுக்கலாம். அப்படின்னாலே நம்ம வி ஆர் ரெடி டு வெயிட் ஃபார் 1 month தெரிஞ்சுக்கோம். அப்பா சொல்லுவாங்க, இல்லைப்பா ஈவன் பிஃபோர் தட் ஐ கேன் ட்ரை மை செல்ஃப் அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க. ஸோ தீஸ் திங்ஸ் வில் கிவ் த கான்ஃபிடன்ஸ் டு டேக் திங்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுபோல் மெச்சூர்டு மைண்டு போல், அதாவது க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குது, வளர்ந்துட்டோம், பெஸ்டர் பண்ண முடியாது, கேட்டு வாங்கணும் அப்படின்றது என்ன, இட் ஷோஸ் வி ஹாவ் மெச்சூர்டு, வயதுக்கு தகுந்த முதிர்ச்சி நம்மிடையே வந்திருக்கிறதுன்னு அர்த்தம். அதுபோல் எமோஷனல் மெச்சூரிட்டி வந்ததுன்னு சொன்னால் காரணம் இல்லாமல் வருத்தப்படுறதுக்கு இடம் கொடுக்காம ஹவு ஐ ஷுட் பி, இட் இஸ் மை சாய்ஸ். ஒரு இண்டிவிஜுவலுக்கு அவங்களோட தனிப்பட்ட விருப்பத்துக்கு உட்பட்டு தான் அவங்க வருத்தப்படுறதோ, சந்தோஷப்படுறதோ, மகிழ்ச்சியாக இருக்கிறதோ, இனிமையான பொழுதுகளை கழிப்பதோ அவங்களுடைய விருப்பத்துக்கு உட்பட்டு இருக்கணும். அப்போ என்னாச்சு, இப்போவே நம்ம தகப்பனார்ன்ற ஒரு விஷயத்தை கேட்கும்பொழுது ஷல் ஐ வெயிட் ஃபார் 4 weeks டாடி அப்படின்னு நம்ம கேட்குறோன்னு வைங்க, எஸ்பா அப்படின்னு அவங்க சொன்னாங்க, வி ஆர் ரெடி டு வெயிட். அதாவது இந்த முயற்சி எப்படி பலன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் டிலே இன் கிராட்டிஃபிகேஷன், ரெடி டு வெயிட் ஃபார் த டேர்ன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சாய்ஸை நம்மளுடைய சரியான தருணம் வரும் வரைக்கும் காத்துட்ருக்கணும் அப்படின்றது. அந்த காத்துட்ருக்கிறதுல இருக்கிற ஒரு இனிமை, எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு ஏற்புடைய நிகழ்ச்சிகள், அது எல்லாமே நம்மளோட எமோஷனல் மெச்சூரிட்டியை திறம்பட வெளிக்காட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.